விஜய் வந்து அவங்க அப்பா அம்மாவுடைய 60ஆம் கல்யாணத்துக்கு போகல. மகள் திவ்யா டிகிரி வாங்கினதுக்கு கூட போகல. மகன் ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ண போறதா சொன்னதுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லல. ஆனா, கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு தனி விமானத்துல போயிருக்காரு அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. விஜய் வந்து அரசியலுக்கு வந்தத நாங்க ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, அவர் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் பண்ணதில்ல அப்படின்னு நான் சொல்லல. அப்படின்னு சொன்னது யாருன்றத இந்த வீடியோவுடைய லாஸ்ட்ல சொல்றேன். மனைவி கூட தான் கருத்து வேறுபாடு சரி. பிள்ளைங்க கூட இருந்திருக்கலாம். அதையும் விடுங்க. தாய் தந்தை கூடவாவது இருந்திருக்கலாம். அதுவும் கிடையாது. விஜய் வீட்டுக்கு போனா தண்ணி கேன் கூட இருக்காது. வாசல்ல ரசிகர்கள் விஜய தேடி வராங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தண்ணியாவது குடுக்கலாம். அதுவும் கிடையாது. ரசிகர்கள் வந்து விஜய தேடி வரும்போது அவங்கள பார்க்கிறதும் கிடையாது. கரூர் கூட்ட நெரிசல்ல இருந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுறாரு. அப்படின்னா இவர் எம்ஜிஆரை விட பெரிய ஆளா? அப்படின்ற கேள்வியவும் எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எழுப்புனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் உமாபதி ஒரு சேனலுக்கு அளித்த பேட்டியில தான் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் எழுப்பியிருக்காரு. அவர் எழுப்பின அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.